காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து மே 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள் சென்னையில் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்திய அரசு விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய கடன் ரத்துக்கள் தமிழக விவசாயிகளுக்கு செய்யப்படுவதில்லை. தமிழக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என்று சொல்வது நேர்மையற்றது, கண்டிக்கத்தக்கது, அது உண்மையற்றது. இந்திய அரசு தமிழகத்திலிருந்து பெறக்கூடிய, தமிழரிடமிருந்து பெறக்கூடிய 1.25 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து நிவாரணத்தையும் கடன் ரத்துக்களையும் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் தமிழர்கள் எதற்காக இந்திய அரசிற்கு வருமான வரியை, கலால் வரி போன்ற வரிகளை கட்ட வேண்டும் என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து கடன் தள்ளுபடி செய்வதற்காக ஏழை தமிழக மக்களிடம் வரி வசூலிக்கும் வருமான வரித்துறை அலுவலகத்தை மூடவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது.